வாயில் வச்சோன்னே எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் இல்லாமல் டைரெக்டாக வயிற்றுக்குள்ளே போகிற ஒரு ரெசிபினா அது அல்வா தான். எங்கள் ஊரில் அல்வானாலே அசோக் அல்வா தான் ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் மாமியார் கையால் செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்ல. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அசோக் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1.5 கப் சர்க்கரை, 2 கப் பால். ஒரு பேன் எடுத்து தேவையான அளவு நெய் ஊற்றி 1 கைப்பிடி முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சோண்டு சன்ஃப்ளவர் ஆயில் கலந்துட்டு 1 கப் கோதுமை மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கோதுமையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டியாக இருக்கக்கூடாது, தனியாக இருக்கணும். பக்கத்துலேயே 2 கப் பாலை நல்லா சூடு பண்ணிவிட்டு சுட சுட இருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோதுமை மாவில் கலந்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியோட பின்னாடி பக்கம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா பாலை போட்டு கிண்டினதுக்கப்புறமா திக்காகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ஃபுட் கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை இலகி மொத்தமாக கொட்ட வேணாம், சர்க்கரை இலகி வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டியோட பின்னாடி சைடு வச்சு கிண்டும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா நமக்கு அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இலகி வந்ததுக்கப்புறமா நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். 1/2 கப் நெய் அண்ட் 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெய் அதிகமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து கலந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கரண்டிலையும் பேன்லேயும் ஒட்டாமல் வர ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியான பதத்தில் அல்வா ரெடி ஆகிடும். அண்ட் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அல்வா ரெடி ஆகிடும். நீங்கள் சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.